நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. பரலோக பிதாவே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஒருவரே பாத்திரராக இருக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியரை, எமோரியரை, பாசானியரை, சீகோனியரை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மீறாமலும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் உன்னை கிருபை எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களை கிருபையினாலே நீர் காத்து வருகிற தயவுக்காக மே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபையினாலே நாங்கள் நிலைநிற்கிறோம். உடைய கிருபையினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபைகளை எண்ணி தேவனுடைய ஆலயமாகி உடைய ஆலயத்தில் ஆண்டவரே மாத்திரமல்ல வீடுகளில் இருந்து அமர்ந்து உம்மை துதிக்கும்படியான ஒரு வாய்ப்புகளை ஆண்டவரே கிருபைகளை எண்ணி பார்க்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் பாடல்களை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில் உம்முடைய பிரசனம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசனத்தினாலே நிரப்பி எங்களை வழிநடத்தும்படியாக எங்கெல்லாம் இந்த ஆண்டவரே ஒளிய மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, டிவி முன்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆவியானவருடைய பிரசனத்தினாலே நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இந்த துதி ஆராதனை உடைய நாமத்திற்கு கனத்தை மகிமை கொண்டு வருகிறதாக உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆராதனை அமைய நீர் அனுக்கிரகம் பண்ண செபிக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுதி நின்று சில பாடல்களை நாம் பாடுவோம். நாம் அப்படியே உட்கார்ந்து சில பாடல்களை பாடுவோம். இந்த துதி ஆராதனை காரணமாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து இவரோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்கிறோம். 661 சிஓடி வேண்டிய Thank you.
அல்லேலூயா, அல்லேலூயா. மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே பரம தகப்பனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நம்பிக்கையே இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நமது நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் நமது கண்மலையாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், நம்முடைய நன்குரமாக இருக்கிறார். நமக்கு எல்லாரும் தெரிந்த பாடல் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை எல்லாரும் பாடுங்க. எங்களோடு கூட சேர்ந்து பாடலை கேட்கிறோம். எல்லாம் தெரிந்த பாடல் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் என்பதை தெளிவாக காட்டுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக உலகமெங்கும் மக்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். 2 மாதங்கள் கழிந்து மெதுவாக வெளியே வருவோம் என்று சொன்னால் புதிதாக என்னமோ நடக்கிறது உலகத்தில். செய்திகளில் பார்ப்போம் என்றால் ராஜஸ்தானில் என்னமோ வெட்டுக்கிளியாக பரவி வருதான். வெட்டுக்கிளியை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எகிப்திலே நம் தேவன் எகிப்தியரை சங்கரிப்பதற்காக வெட்டுக்கிளிகளை அனுப்பினார்கள். அதே வெட்டுக்கிளிகள் இன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் எங்கேயோ பாலைவனத்திலிருந்து வருகிறதா. இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை கடைசி நாட்களில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதாவது வெளிப்படுத்தல் நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொரு வாதைக்கு முன்பதாக ஒவ்வொரு வாதை வருவது போல இந்த நாட்களில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன வந்தாலும் சரி, நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே நீ வேறு ஒன்று வா, நான் உன்னை காப்பாற்றுவேன், நாள்தோறும் உனக்கு நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், உன்னை எவ்வளவு தீங்கிழைக்க விட மாட்டேன். உலகத்தில் எவ்வளவு வியாதிகள் வரலாம், எவ்வளவு போராட்டம் வரலாம், கர்த்தரை நம்பியிருக்கிற அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு தீங்கிழைக்க விட மாட்டார் நம்ம ஆண்டவர். அந்த பாடலை கருத்து, யாக்கோபே நீ வேறு ஒன்று வா, நீ பூமியில காய்ந்த கம்பு போயிருந்தாலும் ஆறுமுடிய போல் காய்ந்த போல் ஆக்குடைய சமூகத்தில் வைத்து சமையும் பொழுது அது துளிர்த்தது, பூத்தது, கனி தந்தது பார்க்கிறோம். இந்த காலை வேளையில இந்த மன மகிழ்ச்சியில் ஓவினாளின் காலை வேளையில நம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிற சொல்லி ஆண்டவர் அவரை துளிர்க்க செய்வார், துளிர்க்க செய்வார், பூக்க செய்வார், கனி தர செய்வார். எல்லாரும் எங்களோடு சேர்ந்து பாடுவோமா? யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய். அதில் வைக்க முடியாது. லுக் அதில் வைக்காத, பக்கெடுக்கிற சவுண்ட் नहीं आ रहा है. யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய்.
Hallelujah. 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 இந்த பாடலை பாடுவோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே.
துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதிக்கு பயன்படுத்தத்தக்கவரே, சோதரிப்போம். உள்ளத்தினால திறந்து கடந்த நாட்கள் முழுவதும் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். வியாதிகளிலிருந்து விலக்கி நம்மை பாதுகாத்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை ஸ்தோத்தரிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் நிலை பெறாமலும் இருக்கும் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து வழிநடத்தி வந்த பாதைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி தகப்பனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இருந்த இடத்துல நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்பிதாக்கள், ஆபிரகாமின் தேவர், ஈசாக்கின் தேவர், யாக்கோபின் தேவர், அவர்கள் எல்லாரும் நம்ம தேவர்கள், நம்முடைய தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய முகம் வெட்கப்பட்டு போனது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய முகம் பிரகாசமடைந்தது பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி பார்ப்போமா? கேருபீன்கள், சேராபீன்கள் மத்தியிலே, 24 மூப்பர்கள் மத்தியிலே, 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே, 4 மிருக ஜீவன்கள் தேவனை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஏராளம் பகல் துதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அற்புதம் வீசம் மாறிகளாக நாம் அவரை துதிப்போம். நம் ஆண்டவர் துதிக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சோதரிக்கிற சொல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. உயரம் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரம் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், ராஜாவை கண்கள் காணும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 பரிசுத்தர். சோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி அப்பா. ஒருவரும் சோத்ரம் சாகாமை உள்ளவரே, சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். ஆமென் ஜீசஸ். ஒருவரும் சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்பவர். ஒருவரும் சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம்.
அவர் பூமியிலிருந்து மேகங்களை எழுப்ப பண்ணி மீண்டும் பூமிக்கு மழையை வர்ஷிக்க பண்ணி பூமியிலே மனிதர்கள் மிருக ஜீவன்கள் உயிர் வாழ்வதற்காக தானிய வகைகளையும் தாவர வகைகளையும் உண்டாக்குகிறார். அவர் பரிசுத்தர், அதிசயமான காரியங்களை செய்கிறார். மனித புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். இஸ்ரவேலின் நம்பிக்கையை அவரை ஆராதிப்போம். நம்மை நாமே ஒப்புக்கொடுக்கிற நாளில் காலை வேளையில் நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம். வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பவர்களாக சொல்லுகிறோம். இந்த கால வேளையில் அடுத்த வேலைகளுக்கு எப்படியாக அமையும், அடுத்த நாட்களில் எப்படி அமையும், அடுத்த மாதங்களுக்கு எப்படியாக அமையும் என்று எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு ஆண்டவரே ஆதரத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை இலக்காக உம்முடைய பிரசன்னம் நிரப்ப வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சீஷர்கள் வீட்டுக்குள்ளே பயந்து போய் முடங்கி கிடக்கிறார்கள். திக்கில்லாமல் இருந்தார்கள், உம்மை நம்பி இருந்தார்கள். ஆனால் கவலையோடு கலக்கத்தோடு இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே தோன்றி அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்க. அவர்களை தேற்றினீங்க, வல்லமையாக பயன்படுத்தினீங்க. ஆண்டவரே கூர்மையான ஆயுதமாக மாற்றினீங்க. இந்த கால வேளையிலே இப்படியாக வீட்டிலே முடங்கி கொண்ட பிள்ளைகள் மீது ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாரத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் தோன்றி இந்த பிரசன்னத்தினாலே நிறைத்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவீராக. ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக, ஒவ்வொருவரையும் ஆற்றுவீராக. ஹல்லேலூயா. முசுக்கிட்டை பூச்சி பட்சித்து போட்ட நாட்களுக்கு மேலாக, வெட்டுக்கிளி பட்சித்து போட்ட நாட்களுக்கு மேலாக உள்ள பிள்ளைகளை வருகிற நாட்களிலே ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஆசீர்வதிப்பா, ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதி. ஓ ஜீசஸ், ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பா. நேரடியாக இறங்கும். பிள்ளைகள் வீட்டில் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். அல்ல அல்ல குறையாமல் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஓ கையால் மேகத்தை கொண்டு கனமழை கொடுக்கிறார்கள் நீங்க. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டில் உள்ள அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்த காலைகளே யாரோ நோக்கி பார்க்கிறார்கள். அந்த வேளையிலே இப்படிப்பட்ட தாய்மொழி இல்லாத பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். யாரும் முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த காலையிலே பரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகளை சந்திப்பீராக. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் பாரத்தோடு கவலையோடு கனிவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் தோன்றி பரம வைத்தியராக இருக்க வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். பரம வைத்தியராக இருக்க வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை கண்ணீரை துடைப்பீராக, ஆற்றுவீராக. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்கும்படியாக கடந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். நம் மத்தியிலே 2 அண்ணன்மார் வந்து ஜெபிக்க இருக்கிறாங்க. மணித்தூர் அண்ணன் வந்து ஜெபிப்பாங்க. நம்முடைய திருச்சபை மக்களுக்காக, நம்முடைய திருச்சபையுடைய மக்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து காப்பீர்கள் அண்ணன் வந்து ஜெபிப்பார்கள். உலகம் வெப்பமாக இப்படியாக கலக்கி கொண்டிருக்கிற அந்த கொரோனா வியாதிக்காக அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட மத்தியில் வந்து இதனால வந்து 2 பேர் ஜெபிக்கும்படியாக நடக்குவாங்க. அணியனமாக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதனை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரராக இருக்கிற தேவனே, துதிக்கு பயப்படுகிறது, துதிக்கு பிரியமான தேவனே அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி 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 ராஜா. ஆண்டவரே இந்த கிருபை இலக்கங்களுக்காக சோதிக்கிறோம் அப்பா. மட்டுமாய் நீ ஜீவன் தரிசனம் கொடுத்த நாளிலும் இந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் துதிக்க சோதனைக்கு வந்து இந்த ஒளிவிலும் மூலமாக நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே இருக்கிற வீடுகளிலும் ஆண்டவரை வந்திருக்கிற எல்லாருக்காக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம்.
உம்மை சோதனை சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகா கிருபைக்காக, உம்முடைய அன்புக்காக, தயவுக்காக ஆண்டவரே, நீர்தான் தேவன், நீர்தான் ராஜா, நீர்தான் சர்வத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறபடியாலே, நீரே ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே துதிக்கிறோம். உம்மை சோதிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமானவரே, அல்பாவும் உண்மையாவும் மாணவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதி மத்தியா சர்வகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த துதி ஆராதனை ஆண்டவரே, இந்த 5ஆம் மாதத்தினுடைய ஆண்டவரே கடைசி ஓய்வு நாள், கடைசி தினத்திலும் ஆண்டவரே உம்மை துதிக்க சோதனைக்கு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கிருபை 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 நிறைவாக இருக்கிறது. அது எங்களுக்கு எடுபடாத நல்ல பங்காக இருக்கிறது. கௌரவத்தின் கிருபை போதுமானதாக சொன்னீங்கய்யா. ஆண்டவரே அந்த கிருபைக்காக சோதரிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே அபிஷேக காரணத்துக்காக சோதரிக்கிறோம் அப்பா. என் தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், உம்மை சோதனை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். 1000 நாட்கள் இருந்தாலும் போதாது. உம்மை நன்றியோடு துதிக்க ஆண்டவரே அப்பா. நீ 1000 10,000 நாட்கள் இருந்தாலும் காணாதப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக, ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக, எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்பா. எந்த விதமான அச்சல் இல்லாமல், எந்த விதமான பயம் இல்லாமல் ஆண்டவரே நாட்களிலே உலகம் என்பது மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஒரு விதமான கலக்கத்தில் இருக்கிறார்கள் அப்பா. அந்த கொரோனா வியாதினாலே ஆண்டவரே கஷ்டப்பட்டு அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் விதமாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவனே உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்க குருவார் ஐயா ஆசீர்வதிங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் நேர்த்தியாக ஊருக்கு சென்றார்கள், அங்கிருந்து நேர்த்தியாக இந்த பட்டணம் வந்து சேர ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆராதிக்க வாஞ்சியோருக்கு வீட்டிலே அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வர்ற இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறதாக விதமாக ஜெப ஆலயங்களை திறக்க வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கம் உத்தரவிட்டாலும் ஆண்டவரே மாநில அரசாங்கம் என்ன சொல்கிறது என்று கவனிக்க இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே அதிக விரைவில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலயத்திலே உண்மை துதிக்க சுருத்திக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போது கொரோனா வியாதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பயிரிலே எத்தனையோ மக்களுக்கு விதமான வியாதிகளை கஷ்டப்பட்டார்கள் ஆண்டவரே. என் தேவனை நீ பாதுகாத்தீர், சுகப்படுத்தினீர் ஆண்டவரே. கிருபை பாராட்டினதற்காக சொல்கிறேன். மும்பை இந்த மகாராஷ்டிரா முழுவதும் 62,000 அதிகமான மக்கள் மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலமானது 62,000க்கும் அதிகமான மக்கள் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், தன் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீ சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவர்களை நீ விடுதலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்பா. சிகிச்சை இருக்கிற ஒவ்வொரு டாக்டருக்காக என்ன சொல்லுகிறோம், அவர் கவனிக்கிற நர்ஸுக்காக, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்காக, ஒவ்வொருவருக்காக சொல்லுகிறோம் அப்பா. அந்த மருத்துவமனையில் செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் எந்த வியாதிகளும் அவர்களுக்கு அனுப்பக்கூடாது. அவர்களுடைய மனதை சுகப்படுத்த ஆண்டவரே நல்ல மருந்து கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே நல்ல மருந்தை கண்டுபிடித்து இந்த வியாதிகளை குணப்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்பமாக தனித்துக் கொண்டு அழைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தன் குடும்பத்திலிருந்து ஒரு ஆஸ்பத்திரி அனுப்பிட்டாக இருப்பார் என்றால் அவர்கள் வீடு போவதும் புலம்பலும் அதிகமாக இருக்கிறப்பா. என் தேவனே ராஜாவே நீங்க விதமான மக்களை நீ சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே நோயானது ஆண்டவரே அச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறப்பா. எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே 1000 என்று சொன்னார்கள், இன்னைக்கு 1,75,000 அதிகமாக மக்கள் ஆண்டவரே இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரையும் 5,000 7,000 மக்களாக பாதிக்கப்படுகிறார்களப்பா. ஆண்டவரே ஒற்றுமையும் ஆண்டவரே உங்களுடைய அக்னியான நோயை சித்தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்பா. இது உண்மையானதான் ஆகும். நீர் தான் இதை நிறுத்தபடி இதை அழிக்க முடியும் அப்பா. மனிதனால எங்களால ஒன்றும் இல்லையப்பா. உங்களுடைய சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மனிதனுடைய ஜீவனை கொண்டாதபடிக்கு ஆண்டவரே நீ காத்து தர வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்பா. நீ சுகப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்பா. உலகம் முழுவதும் ஆண்டவரே இன்னைக்கு முடங்கி கிடைக்கிறது ஆண்டவரே. உலகம் முழுவதும் மக்கள் தான் பலர் தன்னுடைய மூளை தன்னுடைய விஞ்ஞானம் என்று ஒன்றும் உதவவில்லை அப்பா. ஒன்றும் உதவவில்லை ஆண்டவரே. அவருடைய பணத்தை எல்லாம் வீதிகளை வீசிவிட்டார்கள். இது எங்களை விதந்தவர்களை நான் வைத்திருக்கு. இயேசு ஒருவர்தான், இயேசு தேவன் ஒருவர்தான் சுகப்படுத்த முடியும். அவர்தான் சுகப்படுத்த முடியும். அவர்தான் தேவன், அவர்தான் ரட்சகர்.
திருச்சபைகளுக்கு ஆண்டவரே அடைக்கலமாயிரும், அரணாயிரும், கோட்டையாயிரும் அப்பா. கோலித்தன் குஞ்சுக்கு சேர்க்கிறது ஒவ்வொருவரையும் சட்டைகளை மறைத்து உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து இயேசு உமக்களை மறைத்து வைக்க வேண்டும் சொல்லிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே துதியாளமைக்காக நன்றி. இவ்விதமாக நாங்கள் பாடுவோம், துதிக்கிறோம். நீங்கள் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி அப்பா. உங்களுடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியிலிருந்து நாங்கள் நன்றியுள்ளவர்களாக ஆண்டவரே எங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக துதிக்க சிவத்துக்களை கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து இந்த துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக இந்த துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்க ஆண்டவரே பரிசுத்த இயேசுவே மாநிலத்தில் நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள், ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரச்சனையெல்லாம் நீரே ஏற்றுக்கொள்ளுங்க. துதி மகிமையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. நீ பிரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவரே, காற்றின் கடலின் அரட்டின தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலர் எல்லாத்தையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த நாள்ல இந்த துதி ஆதரவு நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. என் ஆலயத்தில் என் கண்களும் ஜெபிக்கிறோம் திறந்திருக்கும் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தாவீது என்று சொல்கிறார், நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தத்தை தேவனுடைய ஆலயத்திலிருந்து கேட்டார் சொல்வது போல இன்னைக்கு உங்களுடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 132 கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கொரோனா நோய்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேதம் சொல்கிறது, நாம் தேசத்துக்கு வெற்றியை அனுப்புவேன், கொள்ளுதலை அனுப்புவேன் என்று புத்தகத்தில் இருப்பார். என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், என் ஆலயத்திலிருந்து என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தன்னை காத்து என் முகத்தை தேடும் போது நான் உங்களை பாவங்களை மன்னித்து உங்க தேசத்துக்கு நன்மை செய்வேன் சொல்கிறார் ஆண்டவரே. ஒரு மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு தரப்பில் நின்றது போல இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் தரப்புல இன்னைக்கு நாங்கள் உங்களுடைய தரப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா சாமுவேலை ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புவதாக இன்னைக்கு உங்களுடைய ஆலயத்தை ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கு நீ பதில் சொல்றாங்களே. இங்க இந்திய தேசத்துல இந்த கொரோனா நோய்கள், இந்த கொள்ள நோய்கள் இயேசுவின் நாமத்துல நீங்க எடுத்துக்கொண்டு சொல்லிக்கிறோம்ப்பா. அப்பா அந்த கிருமிகள் கர்த்தருடைய அக்கறை இறங்கி சத்துருடைய கிரியை அழிக்கணும்னு சொல்லிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ சொல்லலாம், நீ கண்டிருக்க மாட்டவரே. அப்பா அந்த நாளுடைய ஆலயத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜெபத்தை கேட்கிற தேவன். நீங்க ஜெபத்திலே நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வீங்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீ ஜீவனுள்ள தேவன், நீ உயிருள்ள தேவன், நீ ஆரோக்கிய தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன். யாக்கோபே, இஸ்ரவேலே, சிறு குட்டியின் பயப்படாதே, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நீ பூத்து காய்ப்பான கர்த்தர். இந்த இரவு நோக்கி ஜெபிக்கிறோம். எங்க திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. 160 குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்க திருச்சபைக்கு மக்கள் உங்களுடைய பாதம் ஜெபிக்கப்பா. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறே, நீங்கள் கதவு போட்டு ஜெபிங்கள், என் பிதா உயர்ந்தமாய் பதில் தருவீங்கப்பா. நீங்க பதில் கொடுக்க சொல்றோம். உங்க வீடு ஜெபங்களுக்குப்பா. உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயம். உங்களுக்கு வாசம் செய்வீங்கப்பா. இஸ்ரவேலின் பயப்படாதே, உலகத்திலே இருப்பின் காட்டி நான் உங்களோட பிரிவிப்பா. உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். தேவனை விசுவாசங்கள், என்னை விசுவாசங்கள், நானே பலியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். என் நாமம் நான் எதை கேட்டால் அதை செய்வேன் என்கிறப்பா. எங்க திருச்சபை குடும்பத்திலாக சேர்க்கிறேன். கர்த்தரை குடும்பத்தை வேறு கேட்டவர எங்க திருச்சபை எல்லா குடும்பத்தையும் வேறு கேட்டு கண்ணி போய் பாதுகாப்பா. 5 மாசம் இந்த மே மாசம் 31 தேதிக்கும் எங்க திருச்சபை கண்ணி போய் பாதுகாத்து அதிசயமா நடத்துங்க. என் ஆண்டவருக்கு கோடி கோடி உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றப்பா. இந்த வேலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த துதி ஆரண எங்களோடே எங்க ஜெபத்தை கேட்கிறார்களே ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்தும்போது உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னை கருணுவோர் நான் கருணுகிற கர்த்தர். அப்பா வேதம் சொல்லுது, தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் வீட்டுல அப்பத்தில் நன்றி ஆசீர்வேன், யாதி நீக்குவேன், வாதன் குடத்தனை ஏற்று யாதி உனக்கு வராது சொல்லிடப்பா. அதுக்காக சோதரம் நீ திருச்சபை குடும்பத்தை ஒருவரையா நீ கண்டி போய் பாதுகாத்து
ஜெபிக்கிறோம்ப்பா. அதே போல பிறக்க வர மாசத்துல தேவ கிருபையினால் நாங்க குடும்பம் வந்து தேவனுடைய ஆலயத்திலே ஆராதிக்கிறோம். சொல்றோம்ப்பா, ஆலயங்களோட வழிகள் விடப்பட்ட வழிகள் துறக்க வச்சிரும். நீங்க இந்த தேசத்துல 144 சட்டத்தை நீங்க எடுத்து சொல்லிக்கிறப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்யப்போத சொல்றோம். நீங்க இந்திய தலைவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. சாமராஜருக்கு ஞானம் கொடுத்தது போல நீங்க இந்திய தேசத்தை 120 கோடி மக்கள் நடத்துறக்க நல்ல ஞானத்தை கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்யறக்க அப்பா எப்படி செய்யணும் நீங்க இந்திய தலைவருக்கு ஞானம் கொடுத்து இந்திய தேசத்திலே எல்லாம் பலத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆணைகள் திறக்க, கம்பெனி திறக்க, வண்டியில் ஓட வைக்க கர்த்தர் அப்படியே செய்யப்போதா சோதரம். மீண்டும் ஆலயத்திலிருந்து எங்க ஜெபத்தை கேட்கிறப்பா. இது உங்களுடைய ஆலயம், உங்களுடைய நாமம் பயன்பட எங்களோட உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய ஆலயத்தில் ஆராதனைக்கும் துதிக்கும் நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு கிருபைக்காக சோதரப்பா. வேதம் சொல்கிறது கர்த்தருடைய நாமத்தில் சோதரங்கள் என் ஆலயத்துக்குள்ள ஆசீர்வதித்து போல இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க நான் பிரியமாக இருக்கிற கர்த்தர் அதை தெரிந்த எல்லா குடும்பத்தையும் ஊழியர்கள் எல்லா குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்காக உமக்கு நந்தியப்பா. நல்லா பேசுகிற தாசனை மறைத்து எங்களோடு பேச ராஜா. பேச நீங்கள பிதாவுடைய ஆளுநரோட மோசோடு பேசுகிற பேசுகிற தாசனை மறைத்து எங்களோடு பேசும் அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தை கொள்கொள்ளிருக்க 30 60 கனி கொடுக்கத்தக்க கர்த்தர் உதவி போல நம்பி இந்த ஜெபத்தை கேட்டு எங்க தேசத்தை அமைச்சு நீ ஆசீர்வதிக்காக உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வேத பாட வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேதபாடம் சங்கீதம் 125 125ஆம் சங்கீதம். சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றைக்கும் தங்கள் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைக்கிறாது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தின் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரனுடைய போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்பது. வாசிக்க வேண்டிய பொதுவான வேதபாடம் வாசித்தாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துள்ளோம். இதனாலும் நாம் வாசிக்க கேட்ட 125ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஒரு சாதாரண கொரோனா இந்த வைரஸ் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ராஜ்யங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது, அதிபதிகள் அசைந்து கொண்டிருக்கிறார்கள். வேகமான ஒரு ஆட்டம் கொண்டிருக்கிறது. இந்த தேசம், இந்த உலகமே ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஆட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ என்று சொல்லி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை தினம் என்ன நடக்கப் போகிறது, இந்த தேசம் என்ன ஆகப் போகிறது என்று சொல்ல ஒரு பயத்தோடு அதிபதிகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜாக்கள் இன்றைக்கு அதிபதிகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அசையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு மத்தியிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நம்மை அசைக்கக்கூடிய அநேக சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக துர்ச்செய்திகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் அப்படியாக தோண்டு விடுகிறது. நாம் அசைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக விடுகிறோம். மனிதனுடைய துரோகங்களினாலே, துரோக பேச்சுகளினாலே மனிதனுடைய இருதயம் அசைக்கப்பட்டு விடுகிறது. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக வரும் பொழுது
நாம் நம்முடைய இருதயங்கள் அசைக்கப்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே யார் அசைக்கப்படாது இருப்பார்கள்? யார் கர்த்தருடைய பிள்ளைகள் அசைக்கப்படாமல் இருக்க முடியும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்ற ஒரு சீயோன் மலையை குறித்து அவர் பார்த்து, இவ்வளவு அழகான மலை எப்படியாக இருக்கிறது, இது எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் புயல்கள் வந்தாலும், சூறாவளிகள் வந்தாலும் அதை அசைக்க முடியாத அளவுக்கு அதனுடைய ஸ்திரத்தன்மை உறுதியாக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசைக்கப்படாமல் நினைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். முதலாவதாக நாம் அசைக்கப்படாதபடி இந்த உலகத்தில் துர்ச்செய்திகளாலும் சரி, இந்த வியாதிகளினாலும் சரி, போராட்டங்களினாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் ஆனாலும் சரி, நாம் தோற்று போகாதபடி அல்லது அசைக்கப்படாதபடி இருதயம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இப்படியானால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை புயல் வந்தாலும், சூறாவளிகள் வீசினாலும், கடல் கொந்தளித்து அதன் மீது அலைகள் வீசினாலும் அதனுடைய பர்வதம் அசையாதே. ஒருவேளை மலைகளை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த மலைகள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அந்த மலை மீது எவ்வளவுதான் பெரிய சூறாவளி காற்று வீசினாலும், எவ்வளவுதான் பயங்கரமான பிரச்சனைகள் அதன் மீது மோதினாலும் அது அசைக்கப்படுவதில்லை. அதே போல கர்த்தர் மீது கண்மலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீது அஸ்திவாரம் போடப்பட்டவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. மத்தேயுவிலே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், அங்கே ஒரு பெரிய மலை வந்தது, புயல் காற்று வந்தது, அந்த வீட்டின் மேல் மோதினது, அது மோதின உடனேயே அது அழிந்து போனது. ஆனால் இன்னொரு சம்பவம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதே விதமாக ஒரு மனிதன் அஸ்திவாரமாகி கண்மலை மேல் போடப்பட்டிருந்தான், அதிலே காற்று வீசினது, புயல் வந்தது, மழை பெய்தது, ஆனாலும் அது அசையவில்லை, அழிந்து போகவில்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தை மீதும் கர்த்தருடைய கண்மலையாக இயேசு கிறிஸ்து மீது போடப்பட்ட அந்த காரியங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறோமா? கண்மலையாக இயேசு கிறிஸ்து நமக்கு அஸ்திவாரமாக இருக்கிறாரா? அப்படி அவர் மீது அஸ்திவாரம் உள்ளவர்களாக வசனத்தின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால், கர்த்தரை நாம் நம்பி இருப்போம் என்று சொன்னால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. காரணம், வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். யாரை ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம்? யார் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை அவசியமாக இருக்கிறது. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் எப்பொழுதோ நிர்மூலமாகி போயிருப்போம். நாம் இதுவரைக்கும் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம், கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்கினது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியானால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு தேவை, ஆண்டவருடைய வழிநடத்தல் நமக்கு தேவை என்று சொன்னால், யாருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபை அளிக்கிறாராம்? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ அவருடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 84:12 வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 146 சங்கீதம் 5 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அதே விதமான வசனங்கள் இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்கள். இந்த உலகத்தார் ஒருவேளை எதையோ உலகத்தினுடைய அநேக காரியங்களை நம்பி இருக்கலாம். ஆண்டவரை யாரெல்லாம் நம்பி அவரை சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்திலே அசைக்கப்படுவதில்லை. எந்த கொரோனா வியாதி வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக நாம் வாசிக்கும் சொன்னால் யார் அசைக்கப்படுவதில்லை? சங்கீதம் 16 சங்கீதம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படியானால் இன்றைக்கு இரண்டாவதாக யாரெல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, கர்த்தரை முன்வைத்து காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்கு பின்பதாக அந்த காரியம் நிறைவேறவில்லை என்று
சொன்னால் ஆண்டவரிடத்திலே வருகிறவர்களாக, ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு பல காரியங்கள்லாம் செய்துவிட்டு கடைசியாக ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய ஆண்டவரை முன்வைத்து எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய காரியங்கள் அது ஜெயமாக இருக்கும். அவருடைய காரியங்களே ஒன்றும் பிசகாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனாலே நாம் எதை செய்தாலும் நாம் முதலாவதாக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலாவது எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் சரி, எந்த ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் சரி, ஆண்டவரை முன்வைத்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை சார்ந்து நாம் வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு நாம் எல்லாவற்றிலுமே ஆண்டவருக்கு முன்பதாக நாம் முழுமையாக அவரை வலது பக்கத்தில் வைத்து செய்யக்கூடிய காரியங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பல ஆசை இல்லாதவர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிப்போம். 15ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதாபம் வாங்காமலும் இருக்கிறார். இப்படி செய்கிறவன் எந்தெந்தைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பண ஆசை இல்லாதவர்களை தன் வாழ்க்கையிலே குற்றமில்லாதவனாக வட்டிக்கு கொடாதவனாக இருக்கிறவன் அவன் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு பண ஆசைகள் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணத்தை ஆசையை இச்சித்து சில விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யூதாசுடைய நிலைமை எப்படியாக இருந்தது, யூதாஸ் ஏன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே யூதாசுக்குள்ளாக சாத்தான் புகுந்ததற்கு காரணம், என்றைக்கு பண ஆசை 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தாலோ அப்பொழுது அவனுக்குள்ளாக அந்த பிசாசனுடைய சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்பொழுது ஒரு மனிதன் பண ஆசைக்கு அடிமையாகி விடுகிறானோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, பணம் நமக்கு அவசியம், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கான பலத்தை தருகிறவர், ஆசையும் ஐஸ்வர்யமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இப்படியானால் ஆசை என்பது பேராசை குறித்து வேதம் சொல்கிறது. நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்கு மேலாக ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக பேராசையினால இன்றைக்கு லஞ்சம் வாங்குகிற எதனால் வாங்குகிறார்கள், அவர்களுக்கு அந்த பேராசை. ஆண்டவர் எவ்வளவோ கொடுத்திருக்கிறார், ஆனால் பேராசையினாலே பணாசையினாலே விழுந்து போகிறார்கள். இன்றைக்கு ஊழல் எதற்காக அரசியல்வாதிகள் செய்கிறார்கள், எவ்வளவோ பணங்கள் இருக்கிறது, ஆனால் அவர்கள் ஊழலுக்குள்ளாக சிக்கிவிடுகிறார். காரணம், அவர்களுக்கும் அந்த பணாசை அவர்களை விட்டு போகவில்லை. லஞ்சம் வாங்குகிறவர்கள், ஊழல்கள் சிக்குகிறவர்கள், இப்படி யாரை எடுத்துக்கொண்டாலும் பண ஆசை நிமித்தமாக விழுந்து போகிறார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு கம்பெனி கொண்டிருக்கிறார்கள், சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணமெல்லாம் இந்த பண ஆசை பேராசை நிமித்தமாக இன்றைக்கு அநேகர் விழுந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்து பண ஆசை இல்லாதவர்களாய், தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் எதற்காக கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு இருக்கிறதில் திருப்தி இல்லாதவர்கள் இன்னும் சம்பாதிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுத்து எப்படியாவது பணத்தை ரெட்டிப்பாக்க வேண்டும் என்று இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தமாக வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் தான் வேதம் எச்சரிக்கிறது. வட்டிக்கு தன் பணத்தை கொடாமலும் பண ஆசை இல்லாதவர்களுமாக இருந்து குற்றமில்லாதவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் இன்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ தந்திருக்கிறார், நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா, இன்னும் பேராசையினாலே நிறைந்தவர்களாக இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் உலகத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி விழுந்து போன ஒரு சூழ்நிலை அநேக வேதனைகளால் உருவை குத்தி கொண்டிருக்கிறோமா, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக பார்த்தோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்து அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், பண ஆசை இல்லாதவர்களாக, பரிதானம் வாங்காதவர்களாக, லஞ்சம் வாங்காத ஊழலற்றவர்களாக வாழுகிறவர்கள், குற்றமற்றவர்களாக வாழுகிறவர்கள் அவர்கள் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நான்காவது நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை தேடுகிறவர்கள் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார்.
146 சங்கீதம் 5 வசனம் 6 வசனம் சொல்லுகிறது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அப்படியானால் ஆண்டவரை அதிகாலையிலே தேடுகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போற ஒரு முன்மாதிரியான காரியம் என்று சொன்னால், அவர் பிதாவிடத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கிறவராக, தனிமையாக ஜெபிக்கிறவராக இருந்தார். அங்கே தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்க்குமான தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அதிகாலையிலே தேடுகிற அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. அதிகாலையிலே தேடுகிற இயேசு கிறிஸ்து அவருடைய முன்மாதிரியாக நமக்கு வைத்து போயிருக்கிறார். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் எல்லாம் அதிகாலையிலே ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களும் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், நான் அதிகாலையிலே 5 மணிக்கு அல்லது 4 மணிக்கு எழுந்து இவ்வளவு நேரம் தேவ சமூகத்திலே ஜெபித்தது நிமித்தமாக என்னுடைய ஊழியம் இன்றைக்கு அசைக்கப்படாமல் இருக்கிறது, நான் இன்றைக்கு விழுந்து போகாமல் இருக்கிறேன், தேவன் என்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவருக்கு முன்பதாக சாட்சி பகிர்கிறார்கள். காரணம், அதிகாலை அவர்களை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். 60 நாட்களுக்கு முன்பாக மேலாக நாம் வீடுகளை முடங்கி இருக்கிறோம். ஆனால் எத்தனை மணி நேரம் அதிகாலையில் எழுந்து ஜெபித்திருக்கிறோம்? ஒருவேளை முன்பாக ஒருவேளை சொல்லியிருக்கலாம், என்னால் வேலைக்கு போக நேரமில்லை அல்லது வியாபாரத்தின் நிமித்தமாக நேரமில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களில் நாம் எந்த வேலையும் செய்யவில்லை, எந்த வியாபாரம் செய்யவில்லை, வீடுகளில் இருக்கிறோம். நல்ல நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்கிறோமா? அதிகாலை எழுந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நோக்கி பார்க்கிறோமா? பூமியை எங்கும் எல்லை உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், எங்கும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது உங்கள் முகங்கள் பிரகாசமடையும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதிகாலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிற நாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஒருவேளை நாம் யோசித்து பார்ப்போம், இந்த அதிகாலை வேளையிலே நாம் எழுந்து ஜெபித்திருக்கிறோமா? அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து வேதத்தை வாசித்து தியானித்திருக்கிறோமா? இன்றைக்கு யார் அசைக்கப்படாதிருப்பார்கள்? யாருடைய வாழ்க்கை அசைக்கப்படாமல் இருக்கும்? யாருடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னால், யாரெல்லாம் அதிகாலையிலே தேவனை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனை அதிகாலையிலே அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலே அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். அதிகாலையிலே வேதத்தை வாசிப்போம் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை அதிகாலையில் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. கடைசியாக வாசிக்கும் பொழுது சங்கீதம் 62 சங்கீதம் 6 வசனம் சொல்கிறது, கர்த்தரை தஞ்சமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே தஞ்சமாக கொண்டிருக்கிற மக்கள், அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு அநேகரை தஞ்சமாக ஒருவேளை மக்கள் கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரே தன் நம்பிக்கையாகவும் கர்த்தரே தஞ்சமாகவும் கொண்டு வாழ்கிறவர்கள் எந்தெந்தைக்கும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு உலகமே ஆட்டம் கொண்டிருக்கிறது, அசைந்து கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது, தடுமாடி கொண்டிருக்கிறது. தேசத்தின் அதிபதிகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலகமே அசைந்து கொண்டிருக்கிறது, ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அசையாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், துச்செய்தியை கேட்கிறதுனாலே அல்லது எந்த விதமான போராட்டங்களிலும் அசைக்கப்படாதபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தரை தன் நம்பிக்கையாக நாம் கொண்டவர்களாக, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக, கர்த்தரை அதிகாலையிலே தேடுகிறவர்களாக, கர்த்தரே தன் நம்பிக்கையாக வைக்கிறவர்களாக நாம் வாழும் பொழுது நாம் ஒருவரும் நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட அசையில்லாத நிரந்தரமான நிலையான வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கை நம்முடைய சமூகத்தில் படைப்போம். காணிக்கை பாடலாக வாதை முதல் கூடாரத்தை அணுகாதமான என்ற பாடலை பாடலாம்.
ஜெபிப்போம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை நினைவுபவர்கள் 31ஆம் தேதி வினோத் பீட்டர்ராஜ் அவர்கள், 2ஆம் தேதி ஜெரிஸ் ஆல்பர்ட் அவருடைய மகன், 3ஆம் தேதி ஜெபஸ்ரீ, 3ஆம் தேதி சோனாஜின் ஜெபஸ்ரீன் அவர்கள், 4ஆம் தேதி எஸ் மனுவேல்ராஜ் அவர்கள், 5ஆம் தேதி கே பேர்பச்சான் அவர்கள், 6ஆம் தேதி கிப்சன் மணித்துரை அவர்கள். இவர்கள் பிறந்த நாளை நினைவுகிறார்கள். திருமண நாளை நினைவுபவர்கள் 31ஆம் தேதி பால் ஜெபசிங் ஜெபன்சேரி தம்பதியினர், 1ஆம் தேதி கே ஜேசுபாதாம் கோல்டா வசந்தி தம்பதியினர், 2ஆம் தேதி என் எட்வர்ட் ஜான் முத்துசெல்வி தம்பதியினர், 4ஆம் தேதி எஸ் மனுவேல்ராஜ் அலிஸ்பாபா தம்பதியினர், 5ஆம் தேதி சி அருள்ராஜ் மரியா சந்திரா தம்பதியினர், 6ஆம் தேதி டி வில்சன் டைசி தம்பதியினர். பிறந்த நாளை நினைவுறுகிற திருமண நாளை நினைவுறுகிற இவர்களுக்காக நாம் தலைவர் ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பிறந்த நாளை நினைவுறுகிற திருமண நாளை நினைவுகிற இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாக இவர்களை பாதுகாத்து இவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இம்மட்டும் இவர்களோடு கூட இருந்து இவர்களை கைவிடாதபடி இவர்களை நேசித்து இவர்களை விசாரித்து ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்தி வந்தீர். ஆண்டவரே, விசேஷமாக வருகிற ஆண்டிலேயும் இவர்களை தொடர்ந்து நீ வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் ஜீவசுகம் கொடுத்து இவர்களை காத்துக்கொள்ளவும் எல்லா தீமைகளுக்கும் இவர்களை விலக்கி ரட்சிக்கவும் சத்துருடைய கண்களுக்கும் பொல்லாதவருடைய கண்களுக்கும் துன்மார்க்குடைய கரங்களுக்கும் ஒவ்வொருவரையும் நீ விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் நோக்கி செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து இவர்களோடு கூட இருக்கவும் உடைய பிரசுரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமையுமே செலுத்துகிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சிந்திப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த துதி ஆராதனைகளை வந்து நம்மை நோக்கி பார்த்து துதிக்கும்படியான ஆண்டவரே எங்களுக்கு திருச்சி மக்களுக்கும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக மீண்டும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உலகமே ஆடிக்கொண்டிருக்கிற அசைந்து கொண்டிருக்கிற ஆட்டம் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை வெட்டுக்கிளிகளிலும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் வியாதினாலும் ஆண்டவரை ஆடி போயிருக்கிற எங்களுடைய திருச்சி மக்களுக்கும் எங்களுடைய தேசத்தின் மக்களுக்கும் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்ற வசனத்தின்படி ஒருபோதும் எங்கள் வாழ்க்கை எங்களுடைய ஆண்டவரே காரியங்கள் அசைக்கப்படாதபடி நீர் எங்களை சுற்றிலும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உண்மை முன்வைக்கிறவர்களாக அதிகாலை தேடுகிறவர்களாக ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். கண்மலை மீது அஸ்திவாரப்பட்ட ஒரு வாழ்க்கை, வசனத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பிரசனத்தினாலே நிரப்பியிருக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்தாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலேயும் எங்கள் திருச்சபை மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும்படி அந்த பாக்கியத்தை நீ சீக்கிரமாக தாரும். ஆண்டவரே, இந்த அரசாங்கம் சீக்கிரமாக எங்கள் ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு ஆண்டவரை வழி செய்யும்படியான ஒரு நல்ல திட்டங்களை நல்ல ஆண்டவரே அரசாங்கத்தில் நல்ல செய்திகளை கொண்டு வரும்படியான பாக்கியத்தை நீ தாரும். ஆண்டவரே, திருச்சி மக்கள் வந்து ஆராதிக்க வேண்டும். எங்கள் தேசம் எல்லா மக்களும் ஆராதிக்க வேண்டும். அதற்குரிய கிருபைகளை நீ தாரும். சீக்கிரமாக இந்த வியாதிகளிலிருந்து மக்கள் விடுதலை பெற ஆண்டவரை எப்படியாவது இதற்கு நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்யும். தனிப்பட்ட மக்கள் ஆண்டவரே வேதனையில் இருக்கிற மக்களுக்கு வேண்டிய நிவாரணங்கள் கிடைக்க நீ உதவி செய்யும். இந்த வெட்டுக்கிளிகளினாலோ கொரோனா வைரஸ் நாம் எங்கள் தேசத்தில் அழிவில் வராதபடி தேசத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். உன்னுடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதி கனம் மகிமையே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு தம் கரத்தில்
கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வர கிடவோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து